உன் முரளி கேட்ட பின்னாலே முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே சிந்தை கவர்ந்த சிவபாபா என் சிந்தை கவர்ந்த சிவபாபா முள்ளும் மலரும் தன்னாலே உன் முரளி கேட்ட பின்னாலே. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தனக்கு முன்னால் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும், மேலும் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ரொம்ப சந்தோஷமாக அப்பாவுடைய மற்றும் தன்னுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக பல மடங்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டே இருக்காங்க. மேலும் பாபாவுடைய இந்த ஒரு ஜெயந்தி ரொம்ப விசித்திரமான ஜெயந்தியாக இருக்குது. ஏன் இது ரொம்ப விசித்திரமானது? ஏன்னா அப்பா மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது இருக்குது. எனவே இது விசித்திரமான ஜெயந்தியாக இருக்குது. பாபா சொல்லுங்க, முழு கல்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஜெயந்தி அப்படிங்கிறது நடக்கிறதே கிடையாது. நீங்கள் வேணால் முழு கல்பத்தை கூட சுற்றி வாருங்களேன், இதுதான் விசித்திரமான ஜெயந்தியாக இருக்குது அப்படின்றார். மேலும் இன்றைக்கி பாப்தாதா இந்த அவ்யக்த முரளியில் தூய்மைக்கான டெஃபினிஷனும் பாபா சொல்கிறாங்க. தூய்மை அப்படிங்கிறது வெறும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது மட்டும் கிடையாது. எண்ணம், பேச்சு, செயல், சம்பந்தம், தொடர்பு அப்படின்னு எல்லாத்துலேயுமே தூய்மையாக இருக்கணுன்றார். குழந்தைகள் நாம் தூய்மைக்கான அந்த ஒரு சம்ஸ்காரங்களை ரொம்ப ஈஸியாக தாரணை பண்ணியிருக்கிறீங்கன்றார். மேலும் தூய்மையை கடைபிடிப்போம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியும் குழந்தைகள் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றார். எப்படி இந்த காம விகாரத்தின் மீது ஜெயிக்கிறதுக்காக உறுதிமொழி எடுத்திருக்கோம், சுயத்தினுடைய முயற்சி பாபாவுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக மெஜாரிட்டி குழந்தைகள் ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கீங்களோ, அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க, ரெண்டாவது விகாரமான அந்த கோபத்தின் மீது கூட உங்களால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு விகாரம், எந்த ஒரு பூதமாக இருந்தால் கூட அது நமக்கு மன உளைச்சல் தான் கொடுக்கும். குறிப்பாக இந்த கோபம் அப்படிங்கிற பூதம் மற்றவங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வருது. அப்போ நம்மளுடைய மனசில் எப்போ கோபம் வருதோ அப்போ நாமே அந்த கோபத்திற்கு அடிமையாக மாறிடுறோம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் பர்த்டே கொண்டாடுறதுக்காக அப்பாவுடைய பர்த்டே கொண்டாடணும்னு வந்திருக்கீங்க. ஸோ இந்த நாளில் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள்கிட்டையும் இந்த பர்த்டே நாளில் பாப்தாதா கோபத்தை குழந்தைகள்கிட்டேருந்து பரிசாக பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ குழந்தைகள் உங்களால் இந்த நாளில், இந்த பர்த்டே நாளில் தைரியம் வச்சு மனதார இந்த கோபம் அப்படிங்கிற இந்த கிஃப்டை பாபாவுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இதுக்கப்புறம் மனதளவுலேயும் கோபம் அப்படிங்கிறது கூடாது, கனவுலையும் கூட கோபம் அப்படிங்கிறது கூடாது. அந்தளவுக்கு தைரியம் வச்சு தனக்குள்ளார சங்கல்பத்தை கொண்டு முன்னால் முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கோபம் வரதுக்கான காரணங்களை பார்க்குறப்ப பாப்தாதா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு ரீசன் பார்க்குறப்ப, ஒன்று ஏதோ ஒரு மூலையில் பொறாமைங்கிறது இருக்குது, இன்னொன்று மற்றவங்களுடைய குறையை பார்ப்பது இருக்குது. இது ரெண்டு இருக்கிறதுனால வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற விதை உருவாகுது. அப்புறம் அந்த வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த விதை மூலமாக கோபம் அப்படிங்கிறது ஏற்படுது. கூடவே இன்னும் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கூட இருக்குது. அந்த ஒரு வார்த்தை இருப்பதனால கோபம் வருதாமா. அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஏன் அப்படிங்கிற வார்த்தை. இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி, இது ஏன் செய்கிறாங்க, இது ஏன் செய்கிறீங்க, இந்த ஏன் ஏன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குன்றார். அதனால் பாப்தாதா சொல்கிறாங்க, இப்போ இந்த ஏன் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பாதீங்க. சரி பாபா, நல்லது, மிகவும் சிறப்பு, நாம் இணைந்து செயல்படுவோம், நாம் உயர பரப்போம் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை இப்போ நீங்கள் பயன்படுத்துங்க, பேசுங்க. உங்களுடைய மொழியை இந்த மாதிரி உங்களால் மாற்றிக்க முடியாதா? இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான கியூவை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆத்மாக்களுடைய கியூ வரிசை உங்களுக்கு முன்னால் நின்றுடும், அது தானாக நடக்கும் அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சொல்கிறாங்க, கோவத்தை விடணும், அதுக்காக ஒருபோதும் நீங்கள் தைரியத்தை விட்டுடாதீங்க. மேபி உங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை கூட இருக்கலாம், இருந்தாலும் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதற்கான தைரியத்தை விட்டுடாதீங்க, முன்னேறி கொண்டே இருங்க. பாப்தாதா இணைஞ்சே இருக்காரு, கூட துணையாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ பாபா கூடவே இருக்கார்னா அவருடைய துணை கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில்
ஒருவேளை என்ன நடந்தாலும் சரி, அவர் துணையாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஏதாவது நடக்கிறப்ப அவரை முன்னால் எமர்ஜ் பண்ணுங்க, அவர் பாபாவை முன்னால் கொண்டு வந்து அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படின்றார். ஸோ வாங்க இந்த முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 17/5/2026. அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் டேட் 11/2/2010. சிவராத்திரியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். சிவனுடைய ஜென்ம தினத்தில் கோபம் என்னும் எருக்கஞ்செடியின் மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து தர்ப்பண் அதாவது நிலை கண்ணாடியாக ஆக்குங்கள். தூய்மையான இல்லற வாழ்வின் நேரடி உதாரணத்தின் மூலமாக பிரத்யக்ஷதாவை அருகாமையில் கொண்டு வாருங்கள். அதாவது பாபாவுடைய பர்த்டே, சிவனுடைய பர்த்டே அன்னைக்கு கோவம் அப்படிங்கிற எருக்கஞ்செடியினுடைய அந்த பூவை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கண்ணாடி போல் நாம் மாறணும். பவித்திரமான இல்லற வாழ்க்கையினுடைய டைரக்ட் ஒரு உதாரணத்தின் மூலமாக பாபாவை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளை பக்கத்தில் கொண்டு வரணுன்றார். இன்று பாப்தாதாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளும், மேலும் உள்நாடு வெளிநாடுகளில் அமர்ந்திருக்கும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளும் மிகுந்த குஷியுடன் தந்தையினுடைய மேலும் தங்களுடைய ஜன்மதினத்தை கொண்டாடுவதற்கான பல மடங்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் இங்கே நேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிகவும் தூரத்தில் இருந்து அறிவியல் சாதனங்கள் மூலம் அனைத்து குழந்தைகளும் மிகுந்த குஷியுடன் இதயபூர்வமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபுல் வேர்ல்டில் அங்கங்கே இன்டர்நெட் மூலமாக பாபா மில்லனை பார்த்துட்டு மனசார இதயபூர்வமாக பாபாவுக்கு பர்த்டேக்கான விஷஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்களா அல்லது உங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாட வந்துள்ளீர்களா? அப்போட பர்த்டே செலிப்ரேட் பண்ணவா இல்லை செல்ஃபோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்களா? ஏனெனில் இந்த ஜெயந்தி ஒரு விசித்திரமான ஜெயந்தி ஆகும். இது ஏன் விசித்திரமானது? ஏனெனில் இது தந்தை மேலும் குழந்தைகளுக்கான ஒருமித்த பிறந்த நாள் ஆகும். ஒரே டைமில் அப்பா குழந்தைகளோட பர்த்டே. ஸோ இது ரொம்ப விசித்திரமானதுன்றார். முழு கல்பத்திலும் இது போன்ற ஒரு ஜெயந்தி நடப்பதே இல்லை. முழு கல்பத்தின் சக்கரத்தை சுற்றி வந்து பாருங்கள். இது விசித்திரமான ஜெயந்தியாக இருக்கிறது. ஃபுல் கல்பத்தில் இந்த மாதிரி ஒரு பர்த்டே வேறு எதுவுமே எப்பயுமே நடக்கிறது கிடையாது. இது விசித்திரமான ஜெயந்தியாக இருக்கிறது. எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் கேட்டு கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் தந்தைக்கு வாழ்த்து சொல்ல வந்தீர்களா அல்லது தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெற வந்துள்ளீர்களா? பாப்தாதா எதையும் தனியாக செய்வதில்லை. ஏனெனில் அவர் அவதரித்த உடனேயே யஜ்ஞத்தை படைத்தார். பாபா பூமிக்கு எப்போ மேலேருந்து வந்தாரோ அவர் அவதாரம் எடுத்த உடனேயே யஜ்ஞத்தை படைத்தார். யஜ்ஞம் என்றால் பிராமணர்கள் வேண்டும். எனவே தந்தையின் கூடவே உங்களுடைய பிறப்பும் நிகழ்ந்தது. பாபா கூட சேர்ந்து நம்ம குழந்தைகளோட ஜன்மமும் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய ஞாபகார்த்தமாகவே பக்தியில் சிவராத்திரியை கொண்டாடும் போது சிவலிங்கத்துடன் சேர்த்து சாலிகிராமங்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. எண்ணற்ற சாலிகிராமங்களை பூஜிக்கிறார்கள். எனவே இந்த ஜெயந்தி அற்புதமான ஜெயந்தி. அதனால்தான் இது வைரத்திற்கு சமமான ஜெயந்தி என சொல்லப்படுகின்றது. எனவே பாப்தாதா தனக்கு துணையாக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கோடான கோடி கரங்களான மாலையின் நடுவே பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா தனக்கு துணையாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தனது கோடான கோடி கரங்களால் ஆன மாலையின் நடுவே பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கின்றார். இது கூட தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையேயிலான ஆழமான அன்பிற்கான அடையாளமாகும். பாப்தாதா குழந்தைகளுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். பாபா குழந்தைகள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காராம். என்னன்னு? அதாவது கூடவே இருப்பேன், கூடவே அழைத்து செல்வேன் என்று. எனவே சொல்லுங்கள் குழந்தைகள், நீங்களும் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? சங்கமயுகத்தில் ஒன்றாக இருக்கின்றோம், ஒன்றாக இருக்கவும் வேண்டும். விஸ்வ சேவையும் கூடவே இருக்கின்றது. இருப்பது என்றாலும் அவர் கூடவே, பறப்பது என்றாலும் கூட அவர் கூடவே. எனவே சொல்லுங்கள், நீங்களும் வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? அதாவது கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். பாபா குழந்தைகள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கார்? நான் கூடவே இருப்பேன், கூடவே உங்களை கூட்டிகிட்டு போவேன்.
குழந்தைகள் நம்ம பாபாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? கூடவே இருப்போம் பாபா, கூடவே செல்வோம் அப்படின்னு பாபா கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். மேலும் பிரம்ம பாபாவின் கூடவே விஸ்வத்தின் ராஜ்யம் செய்வோம். வாக்குறுதி கொடுத்துள்ளீர்களா? ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க தானே பாபா கிட்ட? பக்காவான ப்ராமிஸா, உறுதிமொழியா? இதுதான் சிவ ஜெயந்திக்கான சிறப்பு. அப்பா குழந்தைகள் கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துருக்கார், குழந்தைகள் அப்பா கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் சிவராத்திரியினுடைய சிறப்பு. மேலும் அப்பா குழந்தைகளுக்கு ஒரே நாள் ஜெயந்தி, பர்த்டேன்றார். அமிர்த வேளையிலிருந்தே பல்வேறு இடங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அனுப்புவதை பாப் தாதா பார்த்தார். நீங்களோ இப்போது நேரில் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கொடுப்பதும் பெறுவதும் ஒரே நேரத்தில் நடக்கின்றது. முன்னால் அமர்ந்து பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைகள் எவ்வளவு பாக்கியசாலிகள். பகவானுக்கு முன்னால் உட்காந்து அவர் கூட சேர்ந்து பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோன்னா பாபா சொல்கிறார், எவ்வளவு பெரிய பகவானுடைய குழந்தைகள், எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்றார். அனைவருடைய முகங்களும் மலர்ந்து குஷியில் பறந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு புறம் பாப்தாதா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், மறுபுறம் பக்தர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் இன்னும் இறைவனை வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவருடன் கூடவே இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பாபா குழந்தைகளையும் பார்க்குறாரு, பக்தர்களையும் பார்க்குறார். குழந்தைகள் அவ்வளோ பாக்கியசாலிகளாக இருக்காங்க, அவங்களுடைய முகம் மலர்ந்து குஷியில் பறந்துட்டுருக்கிறத குழந்தைகள்கிட்ட பார்க்குறார். இன்னொரு சைடில் பக்தர்களை பார்க்குறப்ப பாபா சொல்கிறார், அவங்க கடவுளை இன்னும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் குழந்தைகள் நம்ம கடவுளோட கூட இருந்து பர்த்டே கொண்டாடிட்டுருக்கோம். பக்தர்களின் அறிவாற்றலும் குறைவானது அல்ல என்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்கள் எதை இப்பொழுது நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய ஞாபகார்த்த ரூபத்தில் எத்தனை நல்ல விதியின் மூலமாக ஞாபகார்த்தத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். பக்தாத்மாக்களுடைய அந்த நாலேஜ், அறிவு கம்மி கிடையாதுன்றார். நம்ம என்ன செய்கிறோமோ சங்கம் யுகில் அதை அப்படியே ரொம்ப நல்ல விதியை யூஸ் பண்ணி அப்படியே அதற்கான நினைவு சின்னத்தை பக்தியில் அழகாக உருவாக்கியிருக்காங்க பக்தர்கள். நீங்கள் விரதம் இருந்தீர்கள் எனில் அவர்களும் கூட விரதத்தின் ஞாபகார்த்தத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளிற்கான அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கான விரதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறீர்கள்? அனைவரும் தந்தைக்கு முன்னால் விரதம் இருப்பதற்கான உறுதிமொழியை எடுத்துள்ளீர்கள் தானே? நீங்கள் தந்தையிடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விரதம் எடுத்தீர்கள். அதாவது, பாபா, நாங்கள் இந்த முழு ஜென்மத்திற்கான பிராமண ஜென்மத்திற்கான விரதத்தை தாரணை செய்வோம். விரதத்தை தாரணை செய்தீர்கள் தானே? எதற்கான விரதம்? பவித்ரதாவிற்கான விரதம். பாபா கிட்ட நேரடியாக குழந்தைகள் இந்த பிராமண வாழ்க்கை, இந்த ஜென்மத்துக்கான ஃபுல் கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் தூய்மையாக இருப்பேன் அப்படிங்கிற விரதத்தை பாபாவுக்கு முன்னால் எடுத்திருக்கீங்க தானே குழந்தைகள்? நீங்கள் ஒரு பிறவிக்கான விரதத்தை எடுத்துள்ளீர்கள். ஆனால் ஒரு பிறவிக்கான பவித்ரதாவின் விரதம் என்பது 21 பிறவிகள் வரை நீடிக்கும். அவர்கள், அதாவது பக்தர்கள், ஒரு குறுகிய நேரத்திற்காக உணவு கட்டுப்பாட்டுடன் விரதம் இருந்து இரவு கண்விழிக்கும் காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பிறவிக்கான கண்விழித்தல் மூலமாக அனைத்து விதமான இருளிலிருந்தும் வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டீர்கள். அதாவது ஒரு பிறவியில் கண் விழித்தல் அப்படின்னா ஒரு பர்த் ஃபுல்லாக அந்த சோல் கான்ஷியஸ்க்கான ப்ராக்டிஸ், விழிப்புணர்வோடு இருக்கிறோம். இருந்து அனைத்து விதமான இருளிலிருந்து வெளியேறி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டீர்கள். மேலும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு 21 பிறவிகள் வரை நீடிக்கும். ஏன்னா சோல் கான்ஷியஸாக 21 பர்த்ஸ் வரைக்குமே இருப்போம். நீங்கள் இன்று அந்த அளவிற்கு விழிப்புணர்வு அடைந்துள்ளீர்கள். அதாவது உங்களுடைய விழிப்புணர்வின் மூலமாக முழு உலகத்திலும் விழிப்புணர்வின் ஜோதி ஏற்றப்படும். நம்ம ஆத்ம ஜோதி எரியறப்ப முழு உலகத்துலேயும் எல்லாருக்குமே ஆத்மாங்கிற ரியலைசேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. எந்த விதமான துக்கம், அசாந்தி என்ற இருள் இருக்காது. எனவே சொல்லுங்கள், முழு உலகையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த எல்லையற்ற பவித்ரதாவின் விரதம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இதில் சிரமம் ஏதும் இல்லையே. இது எளிதா அல்லது கடினமா? பவித்ரதாவை ஃபாலோ பண்ணுறது, பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இல்லை ஈஸியா? எளிதாக தோன்றுகிறது. யாருக்கெல்லாம் இது எளிதாக தோன்றுகிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எப்போதாவது கடினமாக தோன்றுகிறதா? சில நேரங்களில் கடினமாக தோன்றுகிறதா?
சில டைமில் மட்டும் பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தோணுதா என்ன அப்படின்னு கேட்குறார். இல்லை, ஏனெனில் பவித்ரதா என்பது நமது பிறப்புரிமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். கஷ்டம் கிடையாது. ஏன்னா பியூரிட்டி என்னுடைய பர்த் ரைட், என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிறத குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனவே தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, எண்ணம், சொல், செயல், உறவு மற்றும் தொடர்பு என அனைத்திலும் தூய்மையாக இருப்பதாகும். எண்ணம், பேச்சு, செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயுமே தூய்மையாக இருக்கணும். வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் பவித்ரதா கிடையாது. நீங்கள் தூய்மையின் சம்ஸ்காரங்களை மிக எளிதாக தாரணை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் தூய்மைக்கான உறுதிமொழியை எடுத்துவிட்டீர்கள். ஆனால் தற்போதைய காலத்திற்கேற்ப பாப்தாதா நேரத்தினுடைய எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது எப்படி தூய்மைக்கான விரதத்தை தைரியம் கொண்டு தன்னுடைய சுய தர்மமாக புரிந்து தாரணை செய்கிறீர்களோ அப்படி இன்னொரு பூதமாக இருப்பது கோபம். எனவே இன்று பாப்தாதா இதை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அதாவது ஒரு மகா பூதத்தை, அதாவது காமங்கிற பூதத்தை விரதம் இருந்து விருத்தியை மாற்றினீர்கள். காம பூதத்தை, அந்த விகாரத்தை விடுறோன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து உள்ளுணர்வில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். விருத்தியை மாற்றினீர்கள். ஆனால் இரண்டாவது பூதமாக இருப்பது இந்த கோபம். என்ன, இந்த கோபம் என்ற பூதத்தின் மீது வெற்றி பெற வேண்டுமா? இதற்கான சங்கல்பம் செய்துள்ளீர்களா? அல்லது இரண்டாவது விகாரம் தானே என்று விட்டுவிட்டீர்களா? ஏனெனில் கோபம் என்பது அனைவருடனான தொடர்பில் வருகிறது. பொதுவாக பிறந்த நாள் மட்டும் கொண்டாடும் போது மட்டும் ஒருவர் மற்றவருக்கு பரிசை கொடுக்கிறீர்கள். பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் இன்னொருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். எனவே இன்று பாப்தாதா விரும்புவது என்னவெனில், எப்படி துணிவு மற்றும் தந்தையின் உதவியுடன் உங்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே பல வெற்றிகளை அடைந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறீர்களோ அதே போல் கோபத்தின் மீதும் உங்களால் வெற்றி பெற முடியுமா? பவித்ரதா, பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறதுக்காக எப்படி துணிச்சலோட பாபாவோட ஹெல்ப்போட மெஜாரிட்டி குழந்தைகள் அதை அந்த பியூரிட்டியை ஃபாலோ பண்ணி ஏற்கனவே நிறைய வெற்றிகளை அடைஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கீங்களோ அந்த மாதிரி இப்போ கோபத்தின் மீதும் உங்களால் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்துறார் பாபா. ஏனெனில் எந்த ஒரு பூதமும் மன உளைச்சலையே தரும். எந்த ஒரு பூதமாக விகாரமாக இருந்தாலும் சரி, அது டென்ஷனை தான் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுக்கும், மன உளைச்சலையே தரும். குறிப்பாக கோபம் என்ற பூதம் மற்றவர்களுடனான சம்பந்தம் தொடர்பில் வருகிறது. உங்களுடைய மனதில் கோபம் வரும்போது நீங்களே கோபத்திற்கு அடிமையாக ஆகிவிடுகிறீர்கள். என் மனசில் கோபம் வரப்போ நானே அதுக்கு அடிமையாயிடுறேன். நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். எனவே இன்று பாரதம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளிடமிருந்தும் கோபத்தை பரிசாக பெற பாப்தாதா விரும்புகிறார். பாபாவோட ஆசை இதுதான். முடியுமா? இது முடியுமா? இன்றைய நாளில் தந்தைக்கு இந்த பரிசை வழங்க முடியும் என்று யாரெல்லாம் புரிந்துள்ளீர்கள்? மனதளவிலும் கூட கோபம் கூடாது, கனவிலும் கூட கோபம் கூடாது. அப்படி தங்களுக்காக சங்கல்பம் வைத்து தைரியத்துடன் முன்னேறி செல்வதற்கு சக்தி இருக்கிறதா? கோபத்தை பாபாட்ட கிஃப்டாக கொடுத்துட்டு தைரியத்தோடு முன்னால் போகிறதுக்கான சக்தி இருக்கா? எனவே தந்தைக்கு முன்னால் தைரியத்துடன் சங்கல்பம் செய்ய முடியுமா? செய்வீர்களா? மேலும் தந்தையிடமிருந்து பரிசை பெறுவீர்களா? பாபா சொல்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணுவீங்களா? சங்கல்பம் பண்ணி பாபாட்டேருந்து கிஃப்ட் வாங்கிப்பீங்களா? பரிசாக கோபத்தை கொடுங்கள், மேலும் பரிசை பெறுங்கள். ஒருவேளை கோபத்தின் மீது வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்றால் மற்றவர்களின் மீதும், அதாவது மற்ற விகாரங்கள் மீதும் வெற்றி பெறுவதற்கான தைரியம் வரும். காமத்தின் மீது பியூரிட்டி ஃபாலோ பண்ணுறோம், ஜெயிச்சாச்சுன்ட்டார். கோபத்தின் மீது ஜெயிச்சிட்டா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மற்ற விகாரங்கள் மீது ஜெயிக்கிறதுக்கான ஒரு தைரியம் வருமா? பாபா சொல்கிறாங்க, எனவே நாம் இந்த பரிசை கொடுத்து பாபாவிடமிருந்து பரிசை பெற வேண்டும் என்று யார் புரிந்துள்ளீர்கள்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. கொடிகளையும் அசைக்கிறீர்கள். சிவ ஜெயந்திலையும் எல்லார் கையில் கொடி வச்சுருப்பாங்க. கொடிகளையும் அசைக்கிறீர்கள். குமாரிகளும் கூட இருக்கிறீர்கள். பாருங்கள், குழந்தைகளின் துணிச்சலை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? ஃபோட்டோ எடுங்க அப்படின்றார். புகைப்படம் எடுங்கள். மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். ஆமாம், அனைவரையும் புகைப்படம் எடுங்கள். எல்லாரோட ஃபோட்டோ எடுக்க சொல்கிறார் பாபா.
இந்த துணிச்சலுக்காக ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் நீங்கள் சந்திப்பை கொண்டாடும் போது உங்களுக்கு விசேஷமாக சகஜமாக அனுபவி ஆத்மா ஆவதற்கான வாழ்த்துக்களை பாப் தாதா கொடுப்பார். பாபா சொன்ன உடனே தைரியம் வச்சு, பாபா என்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை நான் இன்றைக்கி பர்த்டே கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தைரியமாக பாபாவுக்கு முன்னால் கை தூக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த துணிச்சலுக்காக பாப் தாதா யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அந்த குழந்தைகள் டெய்லி அமிர்த் வேலா பண்ணி பாபாவை சந்திக்கிறப்ப சகஜமான அனுபவி ஆத்மா ஆகுக அப்படிங்கிற பிளெஸ்ஸிங் பாப் தாதா ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் குழந்தைகளுக்கு கொடுப்பேன்றார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் அவரவர் இடங்களில் வாழ்ந்து கொண்டே இல்லறத்தை கவனித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியேறாமல் தூய்மையான இல்லற வாழ்வை நடத்துவதை மக்கள் பார்க்கும் போது என்னாகும்? ஆத்மாக்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்ற உங்கள் அனைவருடைய சுப பாவனையானது நிறைவேறி வரிசையில் நிற்கக்கூடிய காட்சி உங்களுக்கு தென்படும். பாபாவும் பிளெஸ்ஸிங் கொடுக்குறார். குழந்தைகளும் வீட்டில் இருந்தபடியே பாபாவை நினைக்கிறாங்க, யோகா பண்ணுறாங்க, பவித்திர வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட்டு மக்களுக்கு தெரிகிறப்ப என்ன ஆகுமா? நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, பாபாவோட குழந்தைகள் பாபா வீட்டுக்கு முன்னால் வரிசையில் க்யூவில் நிற்கணும். பாபா ஸ்டார் அந்த மாதிரி க்யூவில் வரிசையில் நிற்கக்கூடிய காட்சி நமக்கு முன்னால் தென்படும்ன்றார். ஏனெனில் கோபம் வெளிப்படையாக தென்படுகிறது. நடைமுறையில் நீங்கள் தூய்மையாக வாழ்வதை பார்க்கும் போது இவர்கள் தூய்மையை பற்றி பேசுவது மட்டுமன்றி தூய்மையாக வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்பார்கள். பிரத்யக்ஷதாவை விரும்புகிறீர்கள் எனில் இது அத்தாட்சியாக, அதாவது ப்ரூஃபாக இருக்க வேண்டும். பாபாவை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா பவித்திர வாழ்க்கை வாழ்ந்து அதற்கான ப்ரூஃபை நம்ம உலகத்துக்கு முன்னாலே இருந்து வாழ்ந்து காட்டணும். இதன் மூலம் ஈர்க்கப்பட்டு அனைவரும் தானாகவே வருவார்கள். இந்த ப்ரூஃப் நம்ம பண்ணி காட்டிட்டோன்னா போதும், வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்க தானாகவே அட்ராக்ட் ஆகி பாபா கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருவாங்கன்றார். ஆனால் மேலும் சொல்லட்டுமா, பெரும்பாலும் கோபம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும்போது எங்காவது ஒரு மூலையில் பொறாமை இருப்பதும் மற்றவர்களிடம் குறைகளை காண்பதும், எங்கேயாவது ஒரு மூலையில் பொறாமை இருப்பதும் மற்றவர்களிடம் குறைகளை காண்பதும் தேவையற்ற எண்ணங்கள் எனும் விதையை உருவாக்குகிறது. கோபம் ஏன் வருது? அதற்கான முக்கியமான ரீசன் பாபா என்ன சொல்கிறார்? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் பொறாமை இருக்கா, மற்றவங்களோட நெகட்டிவ், மற்றவங்களோட குறைகள் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு இருக்கிறதுனால, பொறாமை மற்றவங்களோட குறை, இது ரெண்டும் பார்க்குறதுனால வேஸ்ட் தாட்ஸ், வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற விதை உருவாகுது. இந்த விதையில் இருந்தும் கூட கோபம் ஏற்படுகிறது. ஏனெனில் வீணான எண்ணங்கள் என்பது விதை. இந்த விதையிலிருந்து கோபமும் உற்பத்தி ஆகின்றது. மேலும் அதற்கு ஒரு வார்த்தை காரணமாக இருக்கின்றது. அந்த ஒரு வார்த்தையினுடைய விதையை அழித்துவிட்டால் கோபத்தை வெல்வது எளிமையாக ஆகிவிடும். வேஸ்ட் தாட் வருது, மற்றவங்களோட குறைய பார்க்குறோம், பொறாமப்படுறோம், இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணோன்னா ஒரே ஒரு வேர்டை ஃபினிஷ் பண்ணால் போதும், கோபத்தை ஜெயிச்சிடலாம். எப்படி ஈஸியாக ஜெயிக்கலாம்? அந்த ஒரு வார்த்தை ஏன் அப்படிங்கிற வார்த்தை. இது ஏன் இப்படி, இது ஏன் நடந்தது, இதை ஏன் செய்தார்கள், இதை ஏன் செய்கிறீர்கள், இந்த ஏன் என்ற வார்த்தையின் வரிசை மிகவும் நீளமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் Q என்ற எழுத்தை எழுதுவது கடினம். ஆனால் A என்று எழுதுங்கள், எவ்வளவு எளிமையானது இருக்கிறது. ஏன்னா ஈஸியாக எழுதிடுவாங்க, Q எழுதணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றார். எனவே பாப்தாதா இன்று இதையே விரும்புகிறார். அதாவது இந்த ஏன் என்ற சப்தத்தின் வரிசையை முடித்தல் வேண்டும். மிக விரைவில் தந்தை பிரத்யக்ஷம் ஏற்படட்டும். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தந்தையினுடைய அன்பின் கொடி பறக்கட்டும். மேலும் உள்ளம் பாடல் பாடட்டும். உள்ளத்தில் நம்முடைய பாபா வந்துவிட்டார், இனிமையான பாபா வந்துவிட்டார் என்ற பாடல் ஓங்கட்டும் என்பது உங்கள் அனைவரின் ஆசையாக இருக்கிறது. இதைத்தானே விரும்புகிறீர்கள்? விரைவிலும் விரைவாக பிரத்யக்ஷதாவின் கொடி எல்லோர் உள்ளத்திலும் பறக்கட்டும். இதற்காக இந்த ஏன், என்ன, எப்படி நடக்கும் போன்ற ஏ என்ற கேள்விகளின் மொழியை விட்டுவிட்டு ஏதாவது பேச வேண்டும் என்றால் அதிசயம் பற்றி பேசுங்கள். இந்த கேள்வி எல்லாத்தையும், கொஷின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது கமால், ஏதாவது அதிசயமான விஷயங்களை பற்றி பேசுங்க. ஏன் என்று கேட்காதீர்கள். யக்ஞத்தின் ஆரம்பத்தில்
பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாப்தாதா எப்பொழுது போர்டிங் ஆரம்பித்தாரோ, போர்டிங் ஸ்கூல் இருந்தது இல்லையா ஸ்டார்டிங்கில் யக்ஞத்தில், ஸோ பாபா எப்போ போர்டிங் ஆரம்பித்தாரோ அப்பொழுது ஜெகதம்பா அம்மா அவர்கள் குழந்தைகளிடம் இதே தான் கூறுவார். ஏன் ஏன் என்ற மொழியை பேசாதீர்கள், கே என்ற சப்ஜத்தை அதிகமாக எழுப்புவது யார்? ஏன் ஏன் கே அப்படின்னு சொல்கிறது யார் சொல்லுவாங்க? அது நன்றாக இருக்கிறதா? எனவே இப்பொழுது ஏன் என்ன என்ற கேள்விகளை எழுப்பாதீர்கள். அப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? ஏன் என்னங்கிற கொஷின் எழுப்பாதீங்க. அப்போ என்ன சொல்லணும்? சரி பாபா, நல்லது, மிகவும் சிறப்பு, நாம் இணைந்து செய்வோம், நாம் உயரப் பறப்போம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். சரி பாபா, நல்லது, மிகவும் சிறப்பு, நாம் இணைந்து செய்வோம், நாம் உயர பறப்போம், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க, பேசுங்க. உங்கள் மொழியை மாற்ற முடியுமா? கே என்பது கூடாது. இந்த ஏன் என்ற கியூவை விட்டுவிட்டால் ஆத்மாக்களின் கியூ என்பது ஏற்பட்டுவிடும். இந்த கொஷின்ஸ் கேட்குறது எல்லாத்தையும் ஏன் அப்படிங்கிறத விட்டுட்டிங்கன்னா ஆத்மாக்களோட கியூ தானாகவே உருவாயிடும்ன்றார் பாபா. பாருங்கள், சிவபெருமானுக்கு எருக்கஞ்செடி மலர்களைத்தான் அர்ப்பணம் செய்கிறார்கள். எனவே சிவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கும் என்று சிவனுடைய ஜன்மதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் எனில் அனைவரும் இந்த கோபம் எனும் எருக்க செடியின் மலரை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போது நீங்கள் ஒரு கண்ணாடியாக ஆகிவிடுவீர்கள். பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது தானே? நல்லது. இனி ஹோலி பண்டிகையின் போது பாப்தாதா வரும்போது இதற்கான முடிவை சரி பார்ப்பார். இப்போ பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாரு, நம்ம செய்கிறோமா இல்லையா, எந்த அளவுக்கு. சிவராத்திரியில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹோலி மீட்டுக்கு பாபா எப்போ வருவாரோ அப்போ குழந்தைகள் நம்ம செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து பாபா பார்ப்பார். சோர்வடைந்து விடாதீர்கள். அதுக்குள்ளே நடுவில் என்ன ஆகிடக்கூடாது? டல்லாகிடக்கூடாது. சோர்வடைந்து விடாதீர்கள். முடியவில்லை என்று நினைக்காமல் நிச்சயமாக முடியும் என்ற உறுதியான புத்தியுடன் செய்யுங்கள். இதெல்லாம் ஆகுமா, முடியாது அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைக்காதீங்க. நம்பிக்கை வச்சு நிச்சயமாக முடியும் என்ற உறுதியான புத்தியுடன் செய்யுங்கள். செய்துதான் தீர வேண்டும். கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்துவது என்றால் தந்தையிடம் கோபத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். கொடுத்து விட்டீர்கள் தானே? பாபா கேட்ட கிஃப்டை கொடுத்துட்டீங்க தானே? மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். இதோ தாய்மார்கள் தாதிமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறீர்கள் தானே? கைகளை தட்டுங்கள். ஒருபோதும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஸோ பாபா கிளாப் பண்ண சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒருபோதும் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை ஏதேனும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை வையுங்கள். எப்பயுமே தைரியத்தை விட்டுடாதீங்க. ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட முன்னேறி செல்வதற்கான தைரியத்தை வையுங்கள், விட்டு விடாதீர்கள். முன்னேறி கொண்டே இருங்கள். பாப்தாதா இணைந்தே இருக்கின்றார், துணையாக இருக்கின்றார் என்று சொல்கிறீர்கள் தானே? இணைந்து இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நேரத்தில், அதாவது இறைவன் துணையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் ஒருவேளை என்ன நடந்தாலும் கூட, என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் கூட பாப்தாதா இணைந்து இருப்பதால் அவரை முன்னால் கொண்டு வந்து பிறகு அர்ப்பணம் செய்து விடுங்கள். பாப்தாதா துணையாக இருக்கார், கூடவே இருக்கார். அப்படிங்கிற இந்த ஒரு டைமில் என்ன ஆனாலும் அந்த கோபங்கிறது வந்ததுன்னா பாபாவை முன்னால் கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள்? அவருக்கு முன்னால் அந்த கோபத்தை அர்ப்பணம் பண்ணிடுங்க. ஆனால் பாப்தாதா தனது குழந்தைகள் அனைவரும் முதலிடம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு முறை கொடுத்துவிட்ட பொருள் பிறகு பிறருக்கு சொந்தமாக ஆகிவிடும். இப்போ நான் பாபாட்ட கொடுத்துட்டேன்னா அது பாபாவோட தான் ஆகிடும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அது அவங்களோட பொருள், அவங்களுக்கு சொந்தமாக ஆகிவிடும். கைகளை உயர்த்தினீர்கள் என்றால் கோபத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆக இனி உங்களுடையது அல்ல, அது ஒப்படைக்கப்பட்டதாகும். அதை பாபாட்ட கொடுத்தாச்சுன்றார். எனவே சங்கல்பத்தில் கூட கோபம் வந்தால் ஒப்படைக்கப்பட்ட பொருள் மீது உரிமை கொள்தல் என்பது நேர்மையற்றதாகும் என்பதை உணருங்கள். கையை தூக்கிட்டேன், பாபாவுக்கு நல்ல கோவத்தை கிஃப்டாக கொடுத்தாச்சு. ஸோ இனிமேட்டு மறுபடி சங்கல்பத்தில் கூட கோபம் வந்துச்சுன்னா அது என்னோடது இல்லை, இதுதான் பாபாட்ட கொடுத்தாச்சே. அப்போ மறுபடியும் நான் எனக்குள்ளே கோவத்தை கொண்டு வரேன் அப்படின்னா இது ஹானஸ்டியே இல்லையே, நேர்மையற்றது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க, ஃபீல் பண்ணுங்க, அதை ரியலைஸ் பண்ணுங்கள். அது தவறான காரியமாக சொல்லப்படுகிறது. கொடுத்ததை வாங்கிட்டேன்னா தப்பு இல்லையா? ஒரு முறை கொடுத்த பொருளை திரும்ப பெற முடியாது, ஏனெனில் இது இனி என்னுடையது அல்ல. ஒரு முறை கொடுத்த பொருளை திரும்ப பெற முடியாது, ஏனெனில் அது இனி என்னுடையது அல்ல. கொடுத்தாச்சு, அது இனிமேட்டு என்னோடது கிடையாது. அதனால் நான் திரும்பி கேட்க முடியாது, வாங்கிக்க முடியாது.
அடுத்தது, இன்று நாலாபுறங்களிலிருந்தும் திரையின் வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் எங்கோ அமர்ந்திருந்தாலும் குஷி குஷியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் சங்கல்பமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கிறார். சந்தோஷமாக பாபாவை என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் மூலமாக அவங்கவுங்க இடத்துல பார்க்குறாங்க. கூடவே பாபா சொல்கிற மாதிரி சங்கல்பம், அதாவது கோவத்தை பாபாட்ட அர்ப்பணம் பண்ண சொன்னாலே அதை சங்கல்பத்தில் பண்ணிட்டு இருக்கிறதையும் பாப்தாதா பார்க்குறார். எனவே மதுபன் மேலும் அனைத்து சேவை மையங்கள், சென்டர்ஸ் என்னவாக ஆகிவிடும்? எல்லாரும் கோவத்தை அங்கங்கே பார்த்துட்டு கூட சங்கல்பத்தால் பாபாட்ட அர்ப்பணம் பண்ணியாச்சு இல்லையா கோவத்தை. அதனால் பாபா சொல்கிறார், மதுபன் மற்றும் எல்லா சென்டர்ஸும் என்னவாக ஆகிவிடும்? அனைத்து சேவை மையங்களும் நிர்விக்ன பவ, தடையற்றவர்களாக ஆகுக என்ற வரதானத்திற்கு உரியவராக ஆகிவிடும். பிடித்திருக்கிறது தானே? ஏனெனில் இப்பொழுது திடீரென சூழ்நிலையானது துக்கம் மற்றும் அசாந்தியின் காரணமாக அப்படிப்பட்ட ஒன்றாக மாறும். அதாவது உங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களின் மீது கருணை வரும். அவ்வளோ திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ சம்திங் நடக்கும். அதனால் ஃபுல் வேர்ல்டில் என்ன ஆகுமா, துக்கம் அசாந்தி அப்படி பரவுமா பாபா சார். அதனால் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் உங்களுக்கு கருணை வரும். ஏனெனில் நீங்கள் பூர்வஜ ஆத்மாக்கள், பூஜைக்குரியவராகவும் பூர்வஜாகவும் இருக்கின்றீர்கள். எனவே பூர்வஜ் ஆத்மாக்கள், அதாவது மூதாதையர் ஆத்மாக்களாக இருக்கும். எந்த ஒரு ஆத்மாவின் துக்கத்தையும் அவர்கள் அடையும் தொந்தரவுகளையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எப்படி ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா அவங்களால சும்மா இருக்க முடியாதுல்ல, ஏதாவது செய்யணும், ஏதாவது சரி பண்ணிடணும் அவங்கள அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாம் யார், முழு உலகத்துக்கு மூதாதையர் பூர்வஜ ஆத்மாக்களாக இருக்கும். அதனால் ஃபுல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் துக்கம் அடையிறப்ப, தொந்தரவு அடையிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாதுன்றார் பாபா. ஒருவரிடத்தில் நமக்கு அன்பும் கருணையும் இருக்கும் போது அவர்கள் படும் துக்கத்தை நம்மால் பார்க்க முடியாது. எனவே பாப்தாதா நினைப்பது என்னவெனில், காலம் உங்களை மாற்றம் செய்வதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கான பலனை பெறும் அனுபவத்தை இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும். நான் முயற்சி பண்ணி என்ன பலனை அடைய போகிறேனோ அதை இப்போவே அந்த பலனுடைய அனுபவத்தை எடுத்துடணும். ஏனெனில் உங்களுக்கு கற்றுத்தருபவர் காலம் கிடையாது, நம்மளோட டீச்சர் காலம் கிடையாது. ஏனெனில் உங்களுக்கு கற்றுத்தருபவர் காலம் கிடையாது. காலம் உங்களுடைய ஆசிரியர் அல்ல. நேரம், டைம் நம்மளோட டீச்சர் கிடையாது. எனவே பாப்தாதா விரும்புகிறார், அதாவது ஹோலி அன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய முடிவை, ரிசல்ட்டை எழுத வேண்டும். மிக நீளமாக எழுத வேண்டாம், அதை படிப்பதற்கு கூட நேரம் கிடையாது. எனவே பாப்தாதா ஏற்கனவே கூறியது போல் உங்களுக்கு கிடைக்கும் வரதான சீட்டு எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அதை போல சிறியதான சீட்டில் ஓகே என எழுதுங்கள். பாபா கிட்ட கையத்துக்கு பாபாவுக்கு முன்னால் கையை தூக்கியாச்சு, கோபத்தை கிஃப்டாக கொடுத்தாச்சு. ஸோ என்னெல்லாம் அப்புறம் நடக்குது, எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், என்ன நடக்கும், அந்த ரிசல்ட்டை ஹோலியில் பாபா கிட்ட வர்தான் போன்ற ஒரு வர்தான் கார்டு போல் ஒரு சின்ன சீட்டில் பாபா கிட்ட ஓகேன்னு எழுதி கொடுக்கணுன்றார். ஓகே என எழுதுங்கள். ஓகே சப்தத்தை எழுதுங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சியில் ஏதேனும் தவறு ஏற்படுகிறது என்றால் அந்த ஓகே என்ற வார்த்தையின் நடுவே ஒரு கோடு போடுங்கள். ஓகே 2 வேர்டு இருக்கு, 2 லெட்டர் இருக்கு இல்லையா, 2 லெட்டருக்கு நடுவில் ஒரு கோடு போட சொல்கிறார். எளிது தானே, ஈஸி தானே. அதிக காகிதங்களை வீணாக்க வேண்டாம். ஒருவேளை முயற்சியில் பலமுறை தவறு நடக்கிறது என்றால், 1 முறை 2 முறை 3 முறை என்றால் அத்தனை கோடுகளை போட்டுக்கொண்டே செல்லுங்கள். ஓக்கும் கேக்கும் நடுவில் அவ்வளோ நிறைய கோடை போடுங்க. எவ்வளோ மிஸ்டேக்கோ அவ்வளோ கோடு போடுங்க. மேலும் ஹோலி பண்டிகைக்கு முன்பாக மதுபனுக்கு அனுப்பிவிடுங்கள். அனைவருடையதும் ஒன்றாக சேர்த்து அனுப்புங்கள். டீச்சர் அனுப்பட்டும். அப்போது பாப்தாதா உங்களுடைய முடிவுகள், அதாவது பாப்தாதா கிட்ட உங்களோட ரிசல்ட் வந்து சேரும். அதில் யார் முதலிடம் என்று தெரிந்துவிடும். பிறகு பாப்தாதா உங்களுக்கு பல மடங்கு உள்ளத்தின் அன்பை பரிசாக வழங்குவார். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ரிசல்ட் ஓகே அப்படிங்கிறத போட்டு எழுதி, ஓகேவா இல்லை ஓகேக்கு நடுவில் எவ்வளோ மிஸ்டேக்கோ அவ்வளோ கோடு இருக்குது, இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து டீச்சர் த்ரூ மதுபனுக்கு ஹோலிக்கு முன்னால் அனுப்பிடுங்க. அப்போ ஹோலியில் பாப்தாதா ரிசல்ட்டை பார்ப்பார். யார் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பாபாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பாப்தாதா என்ன பண்ணுவாராம், பிறகு பாப்தாதா உங்களுக்கு பல மடங்கு உள்ளத்தின் அன்பை பரிசாக வழங்குவார். நிறைய உள்ளத்தினுடைய அன்பை பாபா கிஃப்டாக கொடுப்பேன் குழந்தைகளுக்குன்றார். இதை செய்கிறவங்களுக்கு நல்லது. இங்கே டபுள் ஃபாரினர்ஸ் இருக்கிறீர்கள் தானே, கைகளை உயர்த்துங்கள்.
நீங்களும் முதலிடம் பிடிப்பீர்கள் தானே? வெளிநாட்டினர் முதலிடம் எடுக்கிறார்களா அல்லது பாரதவாசிகள் எடுக்கிறார்களா என்று பார்ப்போம். நல்லது. பாப்தாதாவோ அனைவரையும் வெறும் போட்டியாளராக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தீபங்களின் ரூபமாக பார்க்க விரும்புகிறார். நல்லது. மதுபன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? மதுபனில் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கீழே மற்றும் மேலே இருக்கக்கூடிய மதுபன் நிவாசிகள், அதாவது சாந்திவன், பாண்டவன், கியான் சரோவர் அதெல்லாம் சொல்கிறார். மதுபன் நிவாசிகள் மேலே இருப்பவர்களும் கைகளை நன்றாக உயர்த்தி அசைத்திடுங்கள். நல்லது. மதுபன் நிவாசிகளோ முதலிடம் பெற வேண்டும் தானே? பெற வேண்டும், ஏனெனில் மதுபனைத்தான் மற்ற அனைவரும் மிக விரைவாக பின்பற்றுவார்கள். மதுபன் என்ன பண்ணுதோ அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்கன்றார், பின்பற்றுவார்கள். அதனால் மதுபனில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு நம்பரில் வரணும் அப்படின்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் இணைந்து இருக்கக்கூடியவர்களை பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கிறார், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் இப்பொழுது கேட்க முடியவில்லையோ அவர்கள் முரளி மூலமாக பிறகு நிச்சயம் கேட்பார்கள். நேரடியாக இப்போ பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க, இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க. அதை நேரடியாக இன்டர்நெட் மூலமாக பார்க்க முடியல அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்களாம்? பாபா அதுக்கப்புறமா முரளி மூலமாக கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க முரளியை கேட்பாங்க. எனவே நாலாபுறங்களிலும் உள்ள தந்தையின் அன்பான உதவிகரமாக இருக்கக்கூடிய இனிமையிலும் இனிமையான அன்பிலும் அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் இதன் கூடவே பிரத்யக்ஷதாவின் கொடியை விரைவில் ஏற்றுவதற்கான சங்கல்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். காலத்திற்காக காத்திருக்காதீர்கள், நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்கன்றார். காலத்திற்காக காத்திருக்காதீர்கள், காலத்தை நீங்கள் ஆசிரியராக ஆக்காதீர்கள். தந்தை உங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கும் போது எப்படி உங்களுடைய ஜெகதம்பா மம்மா செய்தார்களோ அப்படியே அவரை பின்பற்றுங்கள். அதாவது 2 சப்தங்களின் தாரணை மம்மாவின் நம்பரை பெற்றுவிட்டார். 2 வேர்ட்ஸை 2 சப்தங்களை மம்மா தாரணையில் கொண்டு வந்தாங்க. அதனால் நம்பரை முன்னால் மம்மா எடுத்துக்கிட்டாங்க. தந்தை சொன்னார், மேலும் ஜெகதம்பா செய்தார். பாபா சொன்னார், மம்மா செஞ்சாங்க. சொன்னார், செய்தார், இந்த 2 வார்த்தை இதை தாரணை பண்ணாங்க. மம்மா நம்பர் முன்னால் வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தம் செய்தார், மேலும் நம்பரை பெற்றார். நீங்கள் அனைவரும் கூட ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அப்படியெனில் தாங்களும் கூட தாய் ஜெகதம்பாவை பின்பற்றுங்கள். நல்லது. அம்மாவான ஜெகதம்பாவை ஃபாலோ பண்ணுங்க. நல்லது. அனைவருக்கும் அன்பு நினைவுகள். மேலும் உள்ளத்தின் மிகுந்த ஆசீர்வாதங்களை ஸ்வீகாரம் செய்யுங்கள். கூடவே தந்தை குழந்தைகளை எஜமானர்களாக பார்த்து வணங்கி கொண்டே இருக்கிறார். பாப்தாதா அனைத்து மண்டலங்களுக்கும் சொல்லியிருக்கிறார், அதாவது வாரிசுதாரர்கள் மற்றும் மைக்கை உருவாக்குங்கள். வாரிசு குழந்தைகள் மைக்கு குழந்தைகளை உருவாக்குங்க அப்படின்னு பாபா எல்லா ஜோனில் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கார். செல்வாக்கு மிக்கவர்களின் அனுபவத்தை கேட்கும் பொழுது நாமும் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வரும். எவருக்கு வேண்டுமானாலும் உறுதிப்பட அவர்கள் கூற முடியும். எனவே அனைத்து மண்டலங்களிலிருந்தும் அத்தகையவர்களின் லிஸ்ட் அனுப்புங்கள். இன்று டெல்லி மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டியல் அனுப்பியுள்ளதை பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ பாபா சொல்கிறது வாரிசு குழந்தைகள் மைக் ஆத்மாக்கள் அவங்களுடைய லிஸ்ட்டு. ஸோ டெல்லி ஜோன்லேருந்து கொடுத்துருந்தாங்க. பாப்தாதா இன்றைக்கி பார்த்தாரா, வாழ்த்துக்கள் கொடுத்துட்ருக்கேன்றார். எனவே அனைத்து மண்டலங்களிலிருந்தும் நீங்கள் லிஸ்ட்டை அனுப்பிய பிறகு எத்தனை வாரிசு தயாராகி உள்ளார்கள் என்ற ரிசல்ட்டு சொல்லப்படும், சோதிக்கப்படும். நீங்கள் பட்டியல் கொடுத்து விட்டீர்கள் என்பதால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படாது, மறைமுகமாக சோதிக்கப்படும். நல்லது. ஆதியில் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. இப்பொழுது மீண்டும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் உளமாற பெயர் சகிதமாக பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். முரளியோட ஸ்டார்டிங்கில் வந்தோடனே பாபா என்ன சொன்னார்? வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்னார். ஸோ இப்போ கூட மீண்டும் பாபா என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெயர் சகிதமாக பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். தந்தையிடத்தில் அனைத்து குழந்தைகளின் சித்திரமும் வதனத்தில் வெளிப்பட்டது. எனவே பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இருவருக்கும்
நல்லாசிகள். நல்லது. முரளியோட வர்தான். அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக தனது பதிவை சரியானதாக வைத்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. மற்றவர்களுக்கு யார் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அவர்கள் தங்களது பதிவை சரியாக வைத்து கொள்ள முடியும். எவ்வளோ மற்றவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு தான் என்னோடய ரெஜிஸ்டரை நான் கரெக்டாக வச்சுக்க முடியும். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பதில் உண்மையில் தனது பதிவை சிறப்பாக உருவாக்குவதாகும். எப்படி யக்ஞத்திற்கு உதவியாளராக ஆவதுதான் உதவியை பெறுவது என்பதாகுமோ அதுபோல் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவதாகும். ஒரு முறை மரியாதை கொடுங்கள், மேலும் பலமுறை பெறுவதற்கான அதிகாரியாக ஆகுங்கள். பொதுவாக சிறியவர்களுக்கு அன்பையும் பெரியவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் யார் அனைவரையும் பெரியவர்களாக கருதி மரியாதை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே யார் பெரியவங்களாக கருதி மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அன்பானவங்களாக அதற்கு பாத்திரமானவர்களாக ஆயிடுறாங்க. இதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் நீங்கள் என்ற பாடத்தை பக்கா செய்யுங்கள் அப்படின்றார். ஸ்லோகன். பாப்தாதா வழங்கிய படிப்பினைகள் சரியான நேரத்தில் நினைவுக்கு வருவதே தீவிர புருஷார்த்தம் செய்வதாகும். பாப்தாதா வழங்கிய படிப்பினைகள் சரியான நேரத்தில் நினைவுக்கு வருவதே தீவிர புருஷார்த்தம் செய்வதாகும். பாபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த முரளியோட பாயிண்ட்ஸு அட்வைஸு அது கரெக்டான நேரத்தில் அந்த கரெக்டான பாயிண்ட் எனக்கு ஞாபகத்தில் வரணும், அதுதான் தீவிரமான முயற்சி பண்ணுறது அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை. சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையின் அனுபவம் செய்யுங்கள். இன்றைய பாயிண்ட். யார் ஆல்ரவுண்ட் சேவை செய்கின்றவர்களோ அவர்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் தனது மனோநிலை ஏக்ரஸாக இருக்கிறதா என்பதில் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும். ஆல்ரவுண்டு சேவை நான் பண்ணுறேன் அப்படின்னா எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லேயும் என்னோடய ஸ்திதி ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஸ்பெஷல் அட்டென்ஷன் நான் எனக்கு கொடுத்துக்கணும். அப்பொழுது தான் வெற்றி என்பது கிடைக்கும். எப்பொழுது ஸ்ரீமத்தில் மன்மத் தேக அபிமானத்தின் வழி சூத்திர தன்மையின் வழி கலக்கப்படுகின்றதோ அப்பொழுது மனம் ஏக்கரஸாக இருக்காது. பாபாவுடைய ஸ்ரீமத்தில் சொந்த வழியை கலக்கிறேன், இல்லை சூத்திர தன்மையினுடைய வழி தேக அபிமானத்தினுடைய வழியெல்லாம் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அப்பொழுது மனம் ஏக்கரஸாக இருக்காது. மனம் வெவ்வேறு ரசனையில் இருந்தால் மனதின் நிலையும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒருவருடைய ரசனையில் மட்டும் இருந்தால் மனோநிலை ஏக்கரஸாக இருக்கும். ஒரே ஒரு பாபாவுடைய ரசனையில் மட்டும் நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ தான் மனநிலை ஏக்கரஸாக இருக்கும் அப்படின்றார். விசேஷ அறிவிப்பு. மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை யோக பயிற்சி. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒருங்கிணைந்து தங்களுடைய பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஸ்வரூபத்தின் ஸ்வமானத்தின் மூலமாக முழு கல்ப விருட்சத்திற்கும் தங்களுடைய சுப உணர்வு மற்றும் சுப விருப்பத்தினுடைய சக்திசாலியான கிரணங்களை கொடுக்கக்கூடிய சேவையை செய்யுங்கள். எல்லாருமே சங்கட்டனா பூர்வஜ் பூஜ்ய ரூபத்தில் உட்காந்து கல்ப மரத்துக்கும் தன்னுடைய சுப் பாவனா சுப்காம்னா சக்திசாலியான கிரணங்களை கொடுக்கக்கூடிய சேவை இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்றாங்க. அச்சா. ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதும்